ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சென்னை சில்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ரீகுமரன் இருக்க ஜுவல் கலெக்ஷனுக்கு போனப்போ எடுத்தது தான். ஸோ எப்போவுமே நகை வாங்கினோன்னா ஒரு சீட்டு போட்டு முன்னாடியே வச்சா மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ் எடுத்து வச்சு நகை வாங்க முடியும். டேரெக்டாக போய் வாங்கினோம்னா அந்தளவுக்கு நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1000 2000ன்னு இங்கேயே சீட்டு போடலாம். இந்த சீட்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் போயிட்டு இங்கே கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்றதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே 22 கேரக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நான் ஜிஆர்டியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 916 பியூர் கோல்டாக இருக்கும். நீங்கள் 916 ஜிஆர்டியில் எடுத்திங்கன்னா அன்னைக்கு ரேட்க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ மற்ற கடையில் வாங்குகிற நகையை உருக்கி வேல்யூ எடுப்பாங்க. ஸோ இந்த கடையிலையும் அப்படி தான் நம்ம பழைய ஜுவல்ஸ் கொடுத்து அதை உருக்கி அதுக்கப்புறம் மெல்ட் ஆக்கி அதுக்கப்புறம் அது பியூர் கோல்டான்னு செக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன், இயரிங்ஸு, பேங்கிள்ஸு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் சீட்டு போடுற ஐடியாவில் தான் போயிட்டு கேட்டோம். ஒரு 1000 ருபீஸ்க்கு கிஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1000லேருந்து 3 lakh வரைக்கும் நீங்கள் இங்கே சீட்டு போட்டு கட்டலாம். ஸோ அதுக்கு என்னென்ன கிஃப்ட்டுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஷாப்பிங் போயிட்டு சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சீட்டு போட்டால் நமக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கேட்டோம். ஸோ கலெக்ஷனும் கொஞ்சம் பார்த்தோம், வெரைட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ மொத்தமாக பல்காக வாங்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு நம்ம சேர்த்து வச்சு வாங்கலாம். இதில் செய்கூலி சேதாரம்லாம் இல்லை, ஜிஎஸ்டி மட்டும்னா கூட ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கேற்ற போல் ஸ்கீம்ஸும் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ இது திருவள்ளூருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஸ்ரீகுமரம் தான். ஸோ ஒரு செட்டு மட்டும் நாங்கள் எடுத்து எவ்வளோன்னு விசாரித்தோம். அது 8 பவுன்னு சொன்னாங்க. 5 பவுன் ஆரம், 3 பவுனில் நெக்லஸ், மொத்தமாக 8 பவுன். இது ஒரு ஆன்டிக் மாடல் தான். இதில் இருக்கிற இந்த ஸ்டோன்ஸு எல்லாமே தனியாக இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது, எனாமல் இருக்குன்னா அதுக்கான காஸ்ட்டு அந்த செய்கூலி கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்ம நார்மல் மாடல் எடுத்தாலும் கொஞ்சம் மாடல்ஸ் நிறைய இருக்க மாதிரி எடுத்தால் அந்த வேஸ்டேஜ்லாம் நிறைய போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ மறுநாள் மறுநாள் நம்ம ஊர் சந்தை விலாகையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறது நம்ம ஊரில் எப்படிலாம் ஜுவல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது, என்ன மாதிரி கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, காய்கறிலாம் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டணும். என்ன மாதிரி விலைவாசி இருக்குன்றத நிறைய பேர் புதுசாக யாராவது வெளிநாட்டில் நிறைய பேர் விளாக் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க ஊரில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரேட் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கிஃப்ட்லாம் வெளியில் வாங்கி கொடுக்கலாம். வெள்ளி குங்குமச்சிமிழ், வெள்ளியில் காயினு, வெள்ளியில் கொலுசு, விளக்கு, அந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இதெல்லாம் கூட இருக்குது. ஸ்டட் கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம கார்டு போட்டோம்னா கண்டிப்பாக இங்கே தான் வாங்கி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு போடும்போது நான் என்ன மாதிரி கார்டு போடுறேன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் நாங்கள் சந்தைக்கு போனதை ஃபுல்லாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த அக்கா தான் எப்பவுமே வெங்காயம் எவ்வளோக்கா வெங்காயம் போட்டிருக்கா? சில்லற வச்சுக்கிறியாக்கா? 2 கிலோ. ஏன்னா எல்லா ஏடிஎம் போயிட்டு தான் வருவாங்க, சில்லற வரமாட்டுது அதில். தேங்க்ஸ். அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரும்போது எல்லாம் வாங்கிப்பேன். எவ்வளோக்கா கத்திரிக்காய்? எடுத்துக்கலாமா? எது வேணா போட அதிகமாக வச்சுக்கிறோமா? பீன்ஸ் எவ்வளோ?
இது பீன்ஸ் பீன்ஸ் எவ்வளோண்ணா? 4 கிலோ 20 ரூபான்றாங்க. அப்போ கிழமை ஏமாத்திட்டான்டா நம்மள. 40 ரூபா. 4 கிலோ அவர் என்ன சொன்ன? அதே தான். எப்போவுமே சந்தையில் கொஞ்சம் பார்த்து ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு அப்புறமா வந்து வாங்கணும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பீன்ஸ் 40 ரூபான்னு ஒருத்தர் சொன்னார். நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்து வந்தால் அங்கே எல்லா இடத்துலையும் 20 ரூபா தான். கோஸு இந்தாங்க, கோஸ் மட்டும் எடுத்துங்க. ஃபோன் பணம் அடித்தாங்க எந்த தேர்வு பணம் தெரியல. என்னடா சந்தைக்கு போயிடாங்களா என்னடா தெரியல. மற்ற எப்போ பாரு மாதிரி கேட்டு அந்த ஆள்கிட்ட போய் 20 ரூபா வாங்கி வரலாம். வாடா 20 ரூபான்றாங்க. டேய் எல்லாம் 20 ரூபா இருந்தாலும் விட 40 ரூபான்றா. வாடா பீன்ஸ் எவ்வளோண்ணா? பத்தியா வா போய் கேட்கலாம்ப்பா. இந்தாங்கண்ணா. இந்த ஒன்று கோஸ் அவ்வளோதான். தக்காளி வந்து 3 கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் அந்த பீன்ஸ் சொன்னேன் இல்லையா, 40 ரூபா கொடுத்து நான் ஃபஸ்ட்டே பீன்ஸ் வாங்கிட்டேன் ஒரு ஆள்கிட்ட தெரியாமல். திரும்ப போயிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டு 20 ரூபா தானே நீங்கள் என்ன அதிகமாக சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு அந்த ஆள் கடைசியில் 30 ரூபா தான் வாங்கிட்டு எங்ககிட்ட 10 ரூபா தான் ரிட்டர்ன் பண்ணால். அதுக்கு தான் பார்த்து உஷாராக நம்ம இங்கெல்லாம் வாங்கணும், ஏமாற்றிடுவாங்க. அப்படி போயிட்டீங்களா? இந்த ஏரியாக்கே வரதே இல்ல. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. அங்க ப்ராஜெக்டோ? சரிக்கா சரிக்கா. நல்லா இருக்காங்கக்கா. யாரோ நினச்ச முடி வேற வெட்டிட்டீங்கல்ல. சந்தையில் ஒரு அக்கா பார்த்தேன், ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதோட காயெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த vlogல நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.